அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட அமோகமான வெற்றி என்று சொல்லக்கூடிய வகையிலும், அதோடு மட்டுமல்லாது உங்களுக்கு உறுதியாகவே லக் அடிக்க போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் தருணமாக இந்த ஜனவரி மாதம் 5ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரை மிக சிறப்பான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இந்த வாரத்திற்கு பிறகு தை பிறந்தால் வழிபிறக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக வலுவாக பல நல்ல மாறுதல்களை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்கிறது. அதற்கு அடித்தளமிடக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் உறுதியாகவே அமோகமான வெற்றி வாய்ப்பு உங்களை தேடி வருகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் எதிர்பார்ப்பதை விட மிக சிறப்பான வெற்றி வாய்ப்புகளை பெற்றுத்தரும் தருணமாக இந்த வேளை உறுதியாகவே மேசராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அமைய போகிறது. ஏனென்றால் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த வாரத்தில் முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் வக்ரகதியில் மிகவும் வலுவாக தைரியஸ்தானமாகிய 3இல் வலம் பெறுகிறார். முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய இந்த தருணத்தில். ஏனென்றால் தனஸ்தானத்தை நோக்கி நகர்வதால் இல்லத்தில் பல சுபகாரியங்கள் குருவின் அமைப்பால் உறுதியாகவே நடைபெறும். தைரியத்துடனும் துணிச்சலுடனும் நினைப்பதை விட சிறப்பாக செயல்படுத்துவதற்கான சந்தர்ப்பம் இந்த வாரத்தில் உறுதியாக மேசராசிக்காரர்களுக்கு உண்டு. சனி பகவானை பொறுத்தவரைக்கும் விரயஸ்தானத்தில் வலம் வருகிறார். இந்த தருணத்தில் மிக வலுவாக வாக்கியத்தில் லாபஸ்தானத்தில் பலம் வருவதால் முழுமையாக விரயஸ்தானத்தில் வீரியம் எடுக்காத சனியின் அமைப்பால் பெரிய அளவுல பிரச்சனை இல்லை. சற்று அலைச்சல் அதிகரித்தாலும் கூட ஆதாயம் நிறைவாக உறுதியாகவே கிடைக்கும் தருணமாக பார்க்கப்படுவதால் நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு அமோகமான வெற்றி உங்களை தேடி வருகிறது என்பதை சனி பகவான் திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார். நிழல் கிரகமான ராகு தனது சொந்த நட்சத்திரமான சதய நட்சத்திரத்தில் வலம் வருவதால் இந்த வேளையில் அமோகமான நன்மைகளை அள்ளி கொடுக்கிறாருங்க. இதுவரை இல்லாத அளவிற்கு லாபத்தை உயர்த்தக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் எளிதில் நிச்சயமாக உங்களை தேடி வரும். பண வரவு கிடைப்பதோடு மட்டுமல்லாது பொருளாதாரத்தை தாண்டி இருக்கக்கூடிய பல சிக்கல்களுக்கு நல்ல தீர்வை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவேதான் உங்களுக்கு உறுதியாகவே லக்கடிக்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த தருணம் அமைகிறது. ஏனென்றால் மிக வலுவாக 5இல் கேது வலம் வருகிறார். இவர் லாபஸ்தானத்தை பார்க்கிறார். பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் விலகி எதிர்பார்க்கக்கூடிய மாற்றம் நிச்சயமாக உண்டு. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் முக்கூட்டு கிரகமான சுக்கிரன், சூரியன், புதன் ஆகிய கிரகநிலைகள் 9இல் வலம் வருகின்றன. புதன் 10ஆம் தேதி முதல் மிக வலுவாக கர்மஸ்தானமாகிய 10ஆம் இடத்தில் நுழைகிறாருங்க. 14ஆம் தேதி முதல் ராசியின் அதிபதியான செவ்வாய் உச்சபலம் பெறுகிறார். தற்போது 9இல் பலம் பெறுகிறார். ராசியின் ஆதர் உச்சபலம் பெறப்போகிறார். சுக்கிரன், சூரியன் மற்றும் புதன் ஆகிய கிரகநிலைகள் 9இல் 4 கிரகநிலைகள் இணைந்து வலுப்படுத்துவதால் பாக்கியஸ்தானம் மிகவும் வலுவுள்ளதாக மாறுகிறது. குருவின் சுப பார்வை கிடைப்பதால் குரு சுக்கிர மங்கள யோகம் உள்ளிட்ட பல யோகம் நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயம் நிறைவாக கிடைக்கிறது. சந்திரன் பல இடங்களில் மாறினாலும் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறார். இப்படி நவ கிரகநிலைகளின் அமைப்பும் இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய வேளையில் உறுதியாகவே மேசராசிக்காரர்களுக்கு அஸ்வினி, பரணி, கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்கள் எதிர்பார்ப்பதை விட பல நல்ல மாற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் உறுதியாக சந்திப்பதோடு மட்டுமல்லாது லக் அடிக்க போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பாராத சிறப்பான நல்ல வாய்ப்புகளை நிச்சயமாக சந்திக்கும் தருணமாக இந்த வேளை அமைகிறது. அதோடு மட்டுமல்லாது மத்திய மற்றும் மாநில அரசின் சலுகைகள் நீங்கள் எதிர்பார்த்தபடியே சிறப்பாக கைக்கு வரும் நேரமாகவும் அமையும் தருணமாக பார்க்கப்படுகிறது. நீண்ட நாட்களாக எதிர்பார்க்கக்கூடிய அரசாங்க காரியங்கள் இந்த தருணத்தில் நிச்சயமாக வெற்றிகரமாக அமைவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் உண்டு. குடும்ப ரீதியான பணிகளை பொறுத்தவரைக்கும் எதிர்பார்ப்புடன் கூடிய அமோகமான வெற்றி வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு என்பதை பெருவாரியான கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. வருமானம் உயரக்கூடிய வகையில் பல நல்ல திட்டங்களை செயல்படுத்துவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. புதிய வாய்ப்புகள் உங்களுடைய வளர்ச்சிக்கு நிச்சயமாக அடித்தளமிடக்கூடிய வகையில் சிறப்பாக அமைய போகிறது. திட்டமிட்டு எதை செய்தாலும் அவற்றை கவலையின்றி சரியான முறையில் மேற்கொள்வதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக இந்த வேளையில் உறுதியாக கிடைக்கிறது. மன நிம்மதி, மன நிறைவு பிறக்கும் தருணமாகவும் சற்று தாராளமாகவே பின் விரய செலவுகளை கட்டுப்படுத்தி சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் இந்த வேளையில் நிறைவாக உண்டு. திருமண முயற்சிகள் வெற்றிகரமாக அமையும்.
தேவையில்லாமல் மனதில் இருந்து வந்த குழப்பம், கவலை போன்றவை இந்த தருணத்தில் நல்ல தீர்வை தரக்கூடிய வகையில் அமைய போகிறது. நீதிமன்ற வழக்குகள் சாதகமாக இருக்கும். குறிப்பாக 4 கிரகநிலைகள் மிக வலுவாக 9ல் இருப்பதால் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் விலகும். உடல்நலம் பரிபூரண சுகம் பிறப்பதோடு நீண்ட வருடமாக உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் அதிக சிரமத்தை சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கு விரயசனியின் ஆளுமை இருந்தாலும் இந்த தருணத்தில் எளிய சிகிச்சையின் மூலம் நல்ல திருப்தியான உடல்நல ஆரோக்கியம் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் மேசராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு. இது மட்டுமல்லாது இந்த வருடத்தின் துவக்கமே நீங்கள் எதிர்பார்க்கிற நல்ல வெற்றி வாய்ப்புகளை தேடி தரக்கூடிய வகையில் தொட்ட காரியம் தூள் பறக்கும் நேரமாக அமைவதற்கான சந்தர்ப்பமும் உண்டு. குடும்பத்தில் சண்டை சச்சரவு இன்றி ஒற்றுமை பிறக்கும் தருணமாகவும் வெளியூர் பயணங்களால் லாபம் நிறைவாக கிடைக்கும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உறுதியாகவே உண்டு. நல்ல பலன்களை நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். லக்கு அடிக்க போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் எதிர்பாராத சிறப்பான தருணங்கள் அமைவதற்கான சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உறுதியாகவே மேசராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கிடைக்கிறது. உத்தியோக ரீதியான பணிகளை பொறுத்தவரைக்கும் சனி சாதகமற்று இருந்தாலும் ராகு லாபத்தில் இருப்பதால் மேல் அதிகாரிகளினுடன் ஒத்துழைப்பு மிக சாதகமாக அமையும். உற்சாகம் தரக்கூடிய வகையில் இந்த வேளையில் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் ஊதிய உயர்வு, சிறு பதவி உயர்வு உள்ளிட்ட பல நல்ல வாய்ப்புகளை நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். எதிர்பார்த்தபடியே அவை வெற்றிகரமாக அமைவதற்கான சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. மனதிற்கு பிடித்த நல்ல நிறுவனத்தில் இந்த தருணத்தில் வேலை கிடைக்கும். தற்காலிக பணியில் இருக்கும் மேசராசிக்காரர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யக்கூடிய வகையில் நல்ல வேலை வாய்ப்பு அமைவதற்கான சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. தொழில்துறை, வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு மிக பெரிய அளவில் பக்கபலமாக அமைவதால் நம்பிக்கையுடன் சந்தை நிலவரத்தை முன்கூட்டியே நன்கு கணித்து செயல்படுவதற்கான சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது. கலைத்துறை சார்ந்த பணிகளில் சுக்கிரன், சூரியன், புதன் உள்ளிட்ட கிரகநிலைகள் 9ஐ வலுப்படுத்துவதோடு மட்டுமல்லாது மிக விரைவில் கர்மஸ்தானத்திலும் நுழைய போகின்றன. எனவே நல்ல வருமான வாய்ப்புகள் கிட்டும். எதிர்பார்த்தபடியே புதிய வாய்ப்புகளில் வெற்றி கிடைப்பதோடு மட்டுமல்லாது உங்களுக்கு லக்கடிக்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் எதிர்பாராத திரைத்துறையில் மிக அற்புதமான வெற்றி வாய்ப்புகளை சந்திக்கும் தருணமாக இந்த வேலை அமைய போகிறது. பொருளாதார நிலையில் மிக பெரிய அளவில் நல்ல முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாகவும் உற்சாகத்தை அளிக்கக்கூடிய வகையில் கலைத்துறை சார்ந்த பணிகள் அமைய போகிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வந்திருக்கிறது என்று சொல்லக்கூடிய வகையில் மேசராசிக்காரர்களுக்கு பல நல்ல வாய்ப்புகள் அடுத்தடுத்து கைகூடுவதற்கான சந்தர்ப்பமும் மக்கள் மத்தியில் செல்வாக்கு உயரும் நேரமாகவும் இந்த தருணம் அமைகிறது. மாணவர்களின் கல்வியில் நினைவாற்றல் அதிகரிப்பதோடு விடுமுறைகளை கழித்து தற்போது கல்வியில் அதிக கவனம் செலுத்தக்கூடிய நல்ல சந்தர்ப்பமாகவும் நிச்சயமாக கைகூடுகிறது. விவசாயம் சார்ந்த பணிகளில் இந்த வாரத்திற்கு பிறகு ராசியின் அதிபதியான செவ்வாய் உச்சபலம் பெற போகிறார். எனவே விளைச்சலும் வருமானமும் எதிர்பார்த்தபடி மோகமாக அமைய போகிறது. உங்களது கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் தைப்பிறந்தால் வழிபிறக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களது கைக்கு வரக்கூடிய உண்டான தருணமாக அமைவதோடு மட்டுமல்லாது கடன் சார்ந்த தொல்லை இருந்து வெளிவரக்கூடிய சந்தர்ப்பமும் வலுவாக உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மேசராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் தடையில்லாமல் உங்களை தேடி உறுதியாகவே வரும்.